சரியா 2015 to 16 இவருடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவரால் மீண்டும் வந்து கம்பேக்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு நபர் தான் எஸ்டிஆர். பல சர்ச்சைகள் படக்குழு மூலியமாகவும் மீடியா மூலியமும் எஸ்டிஆருக்கு அதிக மன அழுத்தத்தை தந்த வருஷம் தான் 2010 to 16. சரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எஸ்டிஆர் பி படத்தின் மூலியமா சர்ச்சைக்கு காரணமா மாறுறாரு. வண்டி உன்னை பெத்தான் பாடலுக்கும் சர்ச்சையா மாற தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை, பட வாய்ப்பும் தள்ளி போக. அதோடு இல்லாம 2016 உடல் எடை 101 கிலோ அதிகரிக்க, உடல் எடை அதிகமா இருந்ததுனாலே பல பட வாய்ப்புகள் தள்ளி போச்சு. இதனால 2019 101 கிலோ எடையா இருந்த சிம்பு 71 கிலோல இருந்து பறச்சு எல்லாத்தையும் ஆச்சரியத்து உள்ள மாத்துறாரு. 10 வருஷமா கம்பேக் கொடுக்காத சிம்பு மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலை, செக்க சிவந்த வானமா 4 வெற்றி படங்களை கொடுக்குறாரு. கம்பேக்னா இதுதாங்க கம்பேக். சிம்பு சார் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நம்ம லைஃப்ல எல்லாமே நம்மளை விட்டு போயிடும், நம்மளுடைய முடி விட்டு போயிடும், நம்மளோட சொந்தக்காரங்க விட்டு போயிடுவாங்க, ஆனா ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும், அதுதான் உடம்பு. இந்த உடம்பை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்பு உங்களுக்காக என்ன வேணுமாலும் செய்யும். உங்க உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோப், நம்பிக்கை எல்லாமே